Hello dear students, welcome class. So class 10 CBSE chapter 1 first chapter real numbers அப்படின்றது என்னன்றதை கொஞ்சம் டீடைல்டாக வந்து இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து up to exercise 1.1 வரைக்கும் அந்த சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பேசிக் திங்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதில் என்னென்னலாம் புரியல, அந்த ரேஷனல் இரேஷனல் அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு ஒன் பர்சன், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பேர்லேயே ரியல் நம்பர்னு சொல்கிறாங்க. ரியல்னா என்னென்னா உண்மையான ஒரு நம்பர். நமக்கு நம்பர்ஸ் என்னென்ன தெரியும்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த 1 2 3 4 5 இது எல்லாமே நம்ம நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர்ஸும் இந்த ரியல் நம்பர்ஸ்குள்ளே தான் வரும். அந்த நம்பர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன்லேயும் இருக்கும். இப்போ 1/2ன்றது ஒரு ஃப்ராக்ஷன், 2/3ன்றது ஒரு ஃப்ராக்ஷன், 4/6 இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் இன்டீஜர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இன்டீஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த ஃப்ராக்ஷனை மறுபடியும் இந்த 1 2ஆல் டிவைட் பண்ணால் இதுக்கு ஒரு வேல்யூ 0.5 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். இன்கேஸ் ஆஃப் 1/3 ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகே, 3ஆல் டிவைட் பண்ணும்போது இது என்ன ஆகும், 0 இருக்கும், ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா 3 3s are 9, ரிமைண்டர் 1 ஆகும். மறுபடியும் ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா 3 3s are 9, திரும்ப 1 வரும், ஒரு 0 இன்க்ளூட் பண்ணுவோம். மறுபடியும் இப்படியே ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும், திரும்ப 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 திரும்ப. அந்த மாதிரி ஒரு காமெடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த 1/3க்கு மட்டும் வேல்யூ என்ன ஆகுதுன்னா 0.3333 கண்டினியூவாக அந்த ஒரு காமனான 3 மட்டும் ரிப்பீட்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு நம்பர்ஸில் சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடியது தான் ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸில் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து ரேஷனல், இன்னொன்று வந்து இரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷனல்லாம் எப்படி இருக்கும், இரேஷனல்லாம் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரியல் நம்பரில் 2 டைப் இருக்கு. ஒன்று ரேஷனல், செகண்ட் ஒன் இரேஷனல். இந்த ரேஷனல் நம்பருடைய டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ரேஷனல் நம்பர். இது கிளியராக தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ப்ரூஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அது ரேஷனலா இல்லை இரேஷனலா அப்படின்றத நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷனல் நம்பர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்ஸ் நார்மலாக வரக்கூடிய இன்டீஜர்ஸ் 1 2 3 4 5 இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸில் வரும், இன்க்ளூடிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்னால் இப்போ 1/2, இந்த 1/2 உடைய வேல்யூ என்னன்னா 0.5. இப்போ இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 1/2 அப்படின்னா என்னன்னா, மேலே அந்த 1க்கு என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 இன்க்ளூட் பண்ணுவோம். 2 5s are 10 ஆயிடுச்சு. இப்போ 10 ஆகும்போது நமக்கு ஃபைனலாக வேல்யூ வந்து 0.5. இந்த இடத்துல நம்ம இதை டிவைட் பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷன் ஒரு டெசிமலில் டெர்மினேட் ஆகுது, அதாவது முடிஞ்சிடுச்சு. அதுதான் வந்து உங்களுடைய புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, டெர்மினேட்டட், முடிஞ்சு போயிருக்கும். ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், டெசிமல் டெர்மினேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரிப்பீட் ஆகிறதுல இப்போ 1/3 ஒரு நம்பர் எடுத்தோம். அந்த 1/3 1 3ஆல் டிவைட் பண்ணால் 0/33 0.333ன்னு போயிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம பார்ன்னு சொல்லுவாங்க. மேலே அப்படி சொன்னாங்கன்னா இந்த 3 வந்து ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது என்னன்னா கண்டினியூவாக நமக்கு வந்து ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குங்களா. இந்த மாதிரி கண்டினியூவாக ரிப்பீட் ஆகி எண்ட்லெஸ்ஸாக போகிறது. அந்த எண்ட்லெஸ்ஸாக போகக்கூடிய டேர்ம் வித் ஒரே நம்பர் தான் ரிப்பீட்டேஷனில் இருக்கும். ரிப்பீட்டிங் வித் எண்ட்லெஸ். ஸோ எண்ட்லெஸ், நான் இந்த இடத்துல எண்ட்லெஸ்ன்னு சொல்கிறோம் புரியலாமல், வித் ரிப்பீட்டிங் நமக்கு புரியுற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா. வித் ரிப்பீட்டிங் சேம் நம்பர். இந்த சேம் நம்பர் ரிப்பீட்டிங் ஆச்சுன்னா ரிப்பீட்டிங் சேம் நம்பர், இந்த இடத்துல சேம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் சரிங்களா. சேம் நம்பர் ரிப்பீட்டிங். அப்போ ரேஷனல் நம்பர்ஸில் என்னென்ன வருது, இந்த ஃப்ராக்ஷன்ஸும் வருது. ஃப்ராக்ஷன்ஸில் வித் டெர்மினேட்டிங் வேல்யூ வந்து ஏதோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் ஒரு நியூமரேட்டரோ ஒரு டினாமினேட்டரில் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சரும் கிடச்சிருது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் டெசிமலில் அதே நம்பர் கண்டினியூவாக ஒரே மாதிரியான நம்பர் ரிப்பீட் ஆகி போச்சுன்னா அதுவும் ரேஷனல் நம்பரில் வந்துடுது. பட் இன் கேஸ் ஆஃப் இரேஷனல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷனல். இப்போ ரேஷனலுக்கு ஆப்போசிட். ரேஷனல் எப்படி இருக்கும் அதுக்கு எதிர்க்க இருக்கிறது தான் ரேஷனல் மாதிரி இருக்காது அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா பை அண்ட் √2 உடைய வேல்யூ வந்து சொல்லுவாங்க. இந்த √2க்கு நீங்கள் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.41
1414 அப்படின்னு 1414 மாற்றி நம்பர் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த இடத்துல 333 ஒரே நம்பர் கண்டினியூ ரிப்பீட்டேஷன் இருந்தது. பட் இந்த இடத்துல 1.41423 அந்த மாதிரி மாறி 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 வேறு வேறு நம்பர் வந்து நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி மாறி 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 போயிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சுட்டோம்னா அதை மாதிரி இருந்தால் தான் அது irrational அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் பையோடைய வேல்யூ அப்சல்யூட்லி வி கம் டு நோ தட் தட் இஸ் 22 divided by 7. 22 7ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது இட் வில் பிகம் 3.14 சம்திங். இதே மாதிரி அந்த ஒரு கண்டினியூட்டியை நீங்கள் செக் பண்ணும்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே டிவைட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர், உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த 22/7 இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா irrational சொல்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா டெசிமல்ஸ்க்கு அப்புறமா மாறி 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 வந்தால் அதுதான் irrational. இப்போ ரேஷனல்னா என்ன, irrationalனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு நம்பரை நம்ம அஷ்யூம் பண்ணி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புக்கில் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணி தான் எக்ஸாம்பிள்ஸில் இதில் போட போகிறோம். இப்போ வந்து ஒரு நம்பர் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 45 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் எல்டிவிஷன் மெத்தடில் ப்ரைம் நம்பரில் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்னும் போது ஃபஸ்ட்டு நான் 2ஆல் செக் பண்ணுறேன். இது 2ஆல் போகாது. நெக்ஸ்ட்டு 3ஐ கன்சிடர் பண்ணுறோம். 3 1s are 3, ரிமைண்டர் 1, 15 ஆகிடுச்சு. 5 3s are 15. 5ஆல் எண்ட் ஆகிற நம்பர் இதையும் 3ஆல் செக் பண்ணும்போது 3 5s are 15. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரைம் நம்பரில் வழியாக ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 45 அப்படின்றதுக்கான ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த 3 × 3 × 5. 3 3s are 9, 9 5s are 45. இப்போ 45 அப்படின்ற ஒரு நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் நீங்கள் வந்து உங்களை சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபேக்டர் ஆஃப் த நம்பர் பை யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டர்ஸ் எந்த நம்பர் வேணாலும் நம்ம 2 3 4 5 6 எது வேணாலும் நம்ம போட்டு நம்ம எல்டிவிஷன் மெத்தடில் கொண்டு வரலாம். பட் அவங்க கொஷினில் கொடுக்குறது என்னென்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கொடுப்பாங்க. 2 × 3 × 4 + 7 + 3 × 4 × 5 + 7 அப்படின்னு ஒரு கொடுத்துட்டு இதோடைய இந்த நம்பர் வந்து ஒரு காம்போசிட்டா இல்லை ப்ரைம் நம்பரான்னு கேட்பாங்க. ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஃபேக்டரே இருக்காது. அந்த நம்பரை பிரிக்க முடியாது. ப்ரைம் நம்பர் அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பரை பிரிக்க முடியாது. இல்லை அந்த நம்பரை ஏதாவது டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ண முடியாத பட்சத்தில் அது ஒரு ப்ரைம் நம்பர். இன்கேஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபேக்டராக அந்த நம்பருக்கு நம்ம வந்து கேன்சல் ஒரு தடவையாவது நம்ம கேன்சல் பண்ணுறோம் ஏதாவது ஒரு நம்பரால், அப்போனா அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்பரை காம்போசிட் நம்பர்னு சொல்ல வேண்டியது தான். இவ்வளோ தான் விஷயம். அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1ல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 செகண்ட். எக்ஸாம்பிள் 1க்கான கொஷின் வந்து கன்சிடர் த நம்பர் 4 power n. இது வந்து எக்ஸாம்பிள் 1. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன இப்போ நான் சொன்னது தான் இங்கே திரும்பவும் சொல்லியிருப்பாங்க. 4 power n வேர் n is a natural number. இங்கே பவரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஒரு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 எத்தனை நம்பர் வேணாலும் அது மேலே போட்டுக்கலாம். அதுதான் நேச்சுரல் நம்பர். அண்ட் check whether there is any value of n for which 4 power n ends with a digit 0. சரி, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா n-க்கு ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது அந்த வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ 4 பவரில் n இருக்கு. ஓகே, 4 பவரில் n இருக்கு. நான் n-க்கு 1 கொடுத்தா இது 4 ஆகிடும். 4 பவரில் நான் 2 கொடுத்தா 4 ஸ்கொயர் 4 × 4 16 ஆகிடுச்சு. 4 கியூப் அப்படின்னா என்ன 4 × 4 × 4 4 4s are 16 16 4s are 64. இந்த மாதிரி ஒரு வேல்யூவாக இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு கண்டிஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் 0 ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டிஜிட் 0 ஆகணும்னா இந்த நம்பருடைய ஃபேக்டர் கண்டிப்பாக 5ஆக இருக்கணும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நம்பரை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணாலும், அதாவது ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 0 எண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வரும். 2 5s are 10, 4 5s are 20, 6 5s are 30, 8 5s are 40. இன்கேஸ் ஆஃப் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த 2க்கு
4க்கும் சென்டரில் இருக்கக்கூடிய 3O, 4க்கும் 5க்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு 5O, 6க்கும் 8க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு 7O. இந்த நம்பர்ஸில் நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எண்டிங் நம்பர்ஸ் 5ல் தான் முடியும். அப்போ 5 அப்படின்ற ஒரு ப்ரைம் நம்பரை எந்த ஒரு ஈவன் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அந்த இடத்துல 0 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல 4 இருக்குது, 4 பவரில் என்னன்னு கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல 4 பவரில் எதை நம்பர் கொடுத்தாலும் அது கூட 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 0 ஆகும். ஆனால் அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் 4 பவரில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் ஏதாவது நம்பரை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துல நான் இந்த 1ன்னு கொடுத்தேன்னா 1 2 3 நான் கொடுக்கும்போது 4 6 4. அடுத்ததா 4 பவரில் 4 நம்ம செக் பண்ணுறோம். 4 4s are 16, அகைன் 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 256. அப்போ நமக்கு ஆல்டர்னேட்டான நம்பர்ஸ் என்னென்ன வருதுன்னா ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 4 6 4 இந்த மாதிரி கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இஃப் த நம்பர் 4 power n ஃபார் எனி n, nக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் தேர் டு end with the digit 0, end 0 ஆகணும்னா தேர் would be divisible by 5. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னது மல்டிப்ளிகேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் nக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த மல்டிப்ளை கீழே வந்து இங்கே டிவைட் ஆகும். அப்போ அது 5ஆல் டிவைட் ஆகணும். அப்படி இல்லைனா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ஆக இருக்கணும். 4 power n சொல்கிறாங்க. இப்போ 4 பவரில் n நான் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 4 power 2 கொடுக்குறேன்னா இது என்ன ஆகும், 16 ஆகிடும். இந்த 16ன்றது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகணுன்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், 4 power n இது 5ஆல் டிவைட் ஆகணுன்றாங்க. ஓகே, இந்த 4 power nன்றது 5ஆல் டிவைட் ஆகணும்னா 4 power n-ஓட வேல்யூ என்ன, ஏதாவது n-க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அது 16 வச்சுப்போம். 4 square 16 வச்சுப்போம். இந்த 4 square 16ன்றது 5ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணால் டிவைட் ஆகாது. ஸோ அந்த கண்டிஷன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா நீங்களே என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல 5 ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பருக்கு ஃபைனலாக 0 வருது அப்படின்னு ஒரு டிஜிட் வரும் அப்படின்றத அவன் டிஸ்கிரிப்ஷனாக நான் சொன்னதையே நீங்கள் எழுதினாலும் எழுதலாம். அடுத்ததாக எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல் என்ன கேட்டிருக்காங்க, LCM and HCF 6,20 by prime factorization method. இந்த 6க்கும் 20க்கும், ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இந்த 6க்கும் 20க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் உங்களை LCM-உம் HCF-உம் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இந்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸாக நம்ம சின்ன வயசில் படித்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு அதிலிருந்து உங்களுக்கு சொன்ன ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 16 எடுத்து நம்ம நார்மலாக ஸ்மாலர் கிளாஸஸில் பிஃபோராக என்ன பண்ணுமோ அதே மெத்தட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மெத்தடை அதில் எடுத்து வந்து இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டிஸ்கிரைப்டாக புரியும். இந்த ஒரு 16 எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்க கொடுத்துருக்க கொஷனில் ப்ரைம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. Find LCM and HCF of 6 and 20 by prime factorization method. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். 2 8s are 16 ஆகிடுச்சு. அகெயின் அதே 2 4s are 8, அகெயின் அதே 2 2s are 4 2 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 1. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியுமே, ஏன் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அது கிடையாது. இதுக்கப்புறமா ஒரு கனெக்டிவிட்டி வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் பார்த்தா தான் அது புரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்கிப் பண்ணுவீங்க. நோ ப்ராப்ளம், அது உங்களுடைய விருப்பம். இந்த இடத்துல நெக்ஸ்ட் 20 என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். 2ஆல் பிரிக்கணும்னா 2 10s are 20. ஐ மீன் அதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ 2 5s are 5 2s are 10 and 2s are 20 ஆகிடுச்சு. அகைன் இந்த இடத்துல 5. ஓகே, நான் கொடுத்துருக்கிறது 2 நம்பர்ஸ், ஒன்று 16 இன்னொன்று 20. இப்போ இந்த 16ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா 1 2 3 4. இந்த 4 2 நம்ம எழுதிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 இருக்கு, அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 20ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 5. ஒரு 2 2 2 ஒரு 5 2 2s are 4 4 5s are 20 2 2s are 4 4 4s are 16 ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் LCM நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல 2 2 காமனாக இருக்குது, ஒரு 2 போட்டுக்கணும். இந்த இடத்துல 2 2 காமனாக இருக்குது, ஒரு 2 போட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் எதுவுமே காமனாக இல்லை அப்படின்னா மிச்சம் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னாங்க. அப்போ இந்த 2 2வையும் இந்த ஒரு 5 தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சின்ன வயசில் நம்ம படித்தது. அதே மாதிரி HCF பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு எல்சிஎம் என்னென்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 40 2s are 80, 4 4 2s are 8, 8 5s are 40, 40 2s are 80. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எல்சிஎம் வந்து 80 வந்துருக்குங்களா. 620 கொஷினில் வந்து 620 கொடுத்துருக்காங்க, பட் நான் வந்து 16 எடுத்திருக்கேன், சாரி. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 6ன்னும் போது 6க்கான ஃபேக்டர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடும். சரி போதும். 6க்கு ஒரு 2வும் ஒரு 3யும், அப்போ இந்த இடத்துல ஒரு 2 ஒரு 3 மட்டும் வரும். ஓகே, ஒரு 2 ஒரு 3 வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எல்சிஎம்மும் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இப்போ எல்சிஎம் பார்க்கும்போது நமக்கு 2த்துலேயும் காமனாக இருக்கிறது இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துருவோம். இன்டூ போட்டு மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுப்போம். ஸோ இந்த ஒரு 3, இந்த ஒரு 2, இந்த ஒரு 5 எடுத்தாச்சு. பட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCFக்கு என்ன பண்ணுவோம்னா 2 இடத்துலையுமே எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுப்போம். இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அதனால இந்த 2 எடுத்துருவோம். புக்கில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்கேஸ் ஆஃப் பவர் ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ பவர் ரிலேட் பண்ணி சொல்லும்போது இந்த இடத்துல இது வந்து 2 power 1, ஒரே ஒரு 2 இருக்குது, அதனால 2 power 1 இன்டூ இந்த இடத்துல 3 power 1. சி இங்கே 2 2 இருக்குது, அதனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்கொயர் இன்டூ 5 பவரில் 1 எடுக்கிறாங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணும்போது இவங்க எப்படி ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எது இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. காமனாக இப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இருக்கும். அப்போ நமக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 3 5 7 இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எடுத்து 2 இடத்துலையும் செக் பண்ணணும். இந்த 2 2ல் எது அதிகமான பவரில் இருக்குது, இந்த 2 ஸ்கொயர் இன்டூ அதுக்கப்புறமா 3 செக் பண்ணுவாங்க. 3ல் எது பவர் அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்துல தான் 3 இருக்குது, அதோடைய பவர் வந்து 1, அந்த 3 power 1 எடுத்துக்காங்க. அண்டு 5 வந்து செக் பண்ணுறாங்க. 2 3 5 7 ஒரு ப்ரைம் நம்பராக செக் பண்ணோம். 5ல் வந்து செக் பண்ணும்போது ஒரே ஒரு 5, அதுக்கு தான் பவர் அதிகம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி HCFும் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர்ஸில் எது கம்மியாக இருக்கோ காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறத பார்ப்பாங்க. அதில் எது பவர் கம்மியோ 2 2 இடத்துலையும் இருக்குது காமனாக பார்த்துட்டாங்க. இதில் எது பவர் கம்மின்னு பார்க்கும்போது 2 பவரில் 1 அதை மட்டும் இங்கே எடுத்துட்டாங்க. சரி, நமக்கு கிடைச்ச ஆன்சரும் அதே தான். 2 2 அதுக்கு ஒரு 2 ஸ்கொயர், ஒரு 3 3 power 1, ஒரு 5 5 power 1. இந்த இடத்துல ஒரே 2 எடுத்துருப்போம், அவங்க இந்த இடத்துல 2 பவரில் 1. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்டு வர இடத்துல இவங்க ஹையஸ்ட்டாக எடுக்கிறாங்க. ஹையஸ்ட்னு வர இடத்துல இவங்க கம்மியாக எடுக்கிறாங்க. பட் ஹையஸ்ட்டை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி 2 இடத்துலையுமே இருக்கணும். இந்த HCFல 2 இடத்துலையும் கம்பேரிட்டிவாக இருக்கிறத பார்த்தா அதில் கம்மியாக, அப்போ ஹைக்கு ஆப்போசிட் வந்து கம்மியாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். லீஸ்ட் வந்து கம்மின்னு சொல்கிறாங்க, அப்போ அதிகமாக எந்த பவர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் LCM அண்ட் HCF பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60 இதுக்கான LCM அண்ட் HCF வந்து 2. அண்ட் ஒன் மோர் திங், கொடுத்துருக்க 2 நம்பர்ஸ் இந்த 6ம் இந்த 20ம் எப்பவுமே கொடுத்துருக்க 2 நம்பர்ஸ்க்கான மல்டிப்ளிகேஷன் வேல்யூ, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரை இந்த 2 நம்பருக்கான LCM இன்டூ HCF தான் இருக்கும். இப்போ இங்கே நம்ம LCM ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம LCM என்ன எடுத்தோம், இது செக் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. HCF வந்து நமக்கு 2. ஓகே, பை த கண்டிஷன் எந்த ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு HCF இல்லை 3 நம்பர் கொடுத்தாலும் அதே தான். HCFும் LCMும் அந்த 2 நம்பருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அந்த 2 நம்பரையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் 2 நம்பருக்கும் நம்ம ஒரு LCMும் ஒரு HCFும் எடுத்துருப்போம்ல, அந்த 2 ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுறது. சி LCM ஆஃப் இந்த 6க்கும் 20க்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் HCF ஆஃப் இந்த 6க்கும் 20க்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 2 நம்பரையே மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சராக தான் இருக்கும். இந்த 6ம் 20யும் மல்டிப்ளை பண்ணோம்னா 120. இங்கே ஆல்ரெடி LCM நமக்கு 16 தெரியும், இன்டூ HCF நம்ம ஃபைண்ட் பண்ணது 2.
இப்போ இந்த 60யும் 2வும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே 120 தான். இந்த கண்டிஷன் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, by using LCM and HCF given datas, LCM of 6 and the 20 ரெண்டு நம்பருக்கான LCM வந்து சொல்லிடுவாங்க இதுதான் அப்படின்றத. இந்த LCM 16 சொல்லிடுவான்னு வச்சுக்கோங்களேன். LCM of the two numbers 6 and 20 is 60. Find the HCF by using LCM HCFன்னு கேட்டாங்கன்னா இப்போ இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, இந்த ரெண்டு நம்பர்ஸை கொடுத்துருவாங்க, HCF ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ HCF மட்டும் தான் நமக்கு வேணும். இந்த LCM எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். அதுதான் அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? அண்ட் பட் ஏன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன், எல்லாருக்குமே புரியணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் புரியணும். ஸோ எக்ஸாக்டாக அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு HCF 96 அண்ட் ஃபைண்ட் HCF 96 and 404. கொஸ்டினை போன மாதிரி தப்பாக எழுத மாட்டேன் வாட்டி. 96 and 404 by prime factorization method, hence find the LCM. சரி, HCF கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். Find the HCF of 96 and 404. 96க்கும் 404க்கும் HCF கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா அதை வந்து prime factorization மெத்தடில், hence அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிங்கன்றாங்க. இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்னல அதே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 96க்கும் 404க்கும் ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷனில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமோ அதே பண்ணிக்கலாம். இந்த 96 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 4s are 8, ரிமைண்டர் 1 2 8s are 16, 2 பண்ணோம்னா 24 times, again 2 12 times, again 2 6 times, 2 3 times, இது 3 ஆயிடுச்சு, இங்கே 1 ஆயிடுச்சு. 404 எடுத்துக்கலாம். இந்த 404 2 ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிரைம் நம்பரெல்லாம் நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ 2 2s are 4, ஒரு 0, 2 2s are 4, 2 எடுத்தோம்னா 101. ஃபைனலாக இந்த 101 நம்ம வந்து பிரிக்க முடியாது. அண்ட் இப்போ இந்த 96க்கான ஃபேக்டர்ஸ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5, 2 பவரில் 5 இன்டூ ஒரு 3 இருக்குது, 3 பவரில் 1. அண்ட் அதே மாதிரி இந்த 404க்கானது நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வந்ததுன்னா 2 ஸ்கொயர் இன்டூ 101. ஓகே, இந்த 100 பவரில் 1 எழுதினாலும் அதே தான், சரிங்களா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிப்போம். இப்போ HCFனா என்ன, ஹையஸ்ட்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம லோயஸ்ட் தான் பார்க்கணும் பவரில். அதே மாதிரி ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கணும். ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கும்போது ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிறது 2 தான் இருக்குது. இந்த இடத்துல 2 ஸ்கொயர், இந்த இடத்துல 2 பவர் 5. இந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. 2 பவர் 5 இருக்குது, இன்னொரு இடத்துல 2 ஸ்கொயர் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தோம்னா இந்த 5ல இந்த இடத்துல 2 இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ 2 தான் நம்ம வந்து காமனாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர். ஸோ 2 பவரில் 2 பவர் 2 அப்படின்றது என்னன்னா 4. இந்த 2 பவர் 2 மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும், அதுதான் HCF. ஆஸ் பர் த ரூல் நமக்கு என்ன தெரியும், ரெண்டு நம்பருடைய LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எந்த ஆன்சராக இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர், அதாவது 96 and 404. இந்த இடத்துல 96 into 404. இந்த 96 into 404 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த ரெண்டுத்துக்கான LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணுறது. இந்த இடத்துல நமக்கு இந்த HCF 4ன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் அவங்க கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் HCF ஹென்ஸ் LCM சொல்லிட்டாங்க. HCF ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா LCM ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ நமக்கு தேவை இந்த LCM மட்டும்தான். ஸோ LCM is equal to 96 into 404. இங்கே மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 4 இந்த இடத்துல டிவைட் ஆகும். 4 இந்த 404ஆல் கேன்சல் பண்ணுறோம். 1 times 0 1 times. ஸோ 96 101ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 606 909 6969. ஸோ ஆன்சர் வந்து LCM இதுக்கானது இஸ் 96 and 96. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தது எக்ஸாம்பிள் 4 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். ஓகே, எக்ஸாம்பிள் 4ல் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்,
2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர் ஏன்னு வச்சுப்போம், இன்னொரு நம்பர் பின்னு வச்சுப்போம். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரும் இந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து இன்கேஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏதாவது 2 நம்பர் கொடுக்குறாங்க, அந்த 2 நம்பரை டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சர் எடுத்துக்கிறோம். அடுத்ததான் அந்த 2 நம்பருக்கும் எல்சிஎம் தனியாக ஹெச்சிஎஃப் தனியாக ஃபைண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும் ஃபார் ஒன்லி 2 நம்பர்ஸ். பட் இந்த கேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4ல் வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6, இன்னொன்று 72, அடுத்ததாக ஒரு 120. இதில் கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ரிமார்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நோட் 6 × 72 × 120 அப்படின்ற அந்த ஆன்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு HCF × LCM ஆஃப் த 3 நம்பர்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 நம்பருக்கான கண்டிஷன்ன்றது 3 நம்பர்ஸ்க்கு நம்ம எடுத்து வந்து அப்ளிகேபிள் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ whenever they are given two numbers only, அந்த 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கும் போது we can do this. அதாவது அந்த 2 நம்பருக்கான எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரும் டேரெக்டாக அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை கன்சிடரேஷன் பண்ணி ஒன்று இது 2த்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூ, 2 நம்பருடைய வேல்யூஸ் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்சிஎம்மோ இல்லை ஹெச்சிஎஃப்ஓ நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 6 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா 2 3s are 6ங்களா, அண்ட் 72 ஃபேக்டர்ஸ். ஸோ நான் 72 வந்து எப்படி ஃபேக்டர்ஸ் பிரிப்பேன் அப்படின்னா, எனக்கு 12 டேபிள் தெரியும். ஸோ 12 6 are 72, இந்த 12 6 2s are எழுதலாம். அண்ட் இங்கே ஒரு 6 இருக்கு. இது என்ன பண்ணலாம், ஒரு 3 × 2 எழுதலாம். இடையில ஒரு 2 இருக்கு, இது ஒரு 3 × 2 எழுதலாம். ஸோ 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 24 3s are 72 வந்துடும். அப்போ இந்த இடத்துல 3 2 2 3 இருக்கு. இந்த 72க்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா 3 2 2 cube × 3 ஸ்கொயர். அண்ட் சிமிலர்லி ஃபார் 120க்கு நம்ம என்ன பண்ணலாம், 120 நம்ம எல்சிஎம் மெத்தட்ல நீங்கள் இப்படியும் போட்டு பார்க்கலாம். 120 கூட நீங்கள் இப்படியும் போடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 12 இன்ட்டு எடுத்துப்பேன். 12 × 10 போடுறோம். 12 10s are 120. 12 மறுபடியும் பிரிச்சுக்கலாம். 6 2s are 12, அப்புறம் 5 2s are 10 எடுத்தாச்சு. இது எல்லாமே ப்ரைம் வந்துருச்சு. இதை 3 2s are 6 எடுத்துக்கலாம். பிரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 2 5 2 இருக்கு, ஒரு 2 ஒரு 5 ஒரு 2 வந்துச்சு. இப்போ 2 3 2 ஒரு 3. ஸோ 3 2 என்ன பண்ணலாம், 2 cube போடுறோம். அடுத்ததா ஒரு 5 ஒரு 3 இருக்கு. ஸோ 3 பவர்ல 1 5 எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான எல்சிஎம்மும் இதுக்கான ஹெச்சிஎஃப்பும் ஃபைண்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்சிஎம் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்கே எல்சிஎம்னா லீஸ்ட்னு வரும்போது அதிகபட்சமான வேல்யூஸை வந்து பார்ப்போம். ஸோ 2வை கம்பேர் பண்ணும்போது 2ல் பவரில் கியூப் இருக்கு. ஸோ 2 கியூப் எடுத்துக்கிறோம். எது அதிகமாக இருக்கோ அதை எடுக்கிறோம். 3 செக் பண்ணுறோம். 3 இடத்துலையுமே 3 இருக்கு. அந்த 3ல அதிகமாக இருக்கக்கூடிய பவர் இந்த 3 ஸ்கொயர். அதனால அந்த 3 ஸ்கொயர் எடுத்தாச்சு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் 5. 5ல அல்டிமேட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அந்த 5 அப்படி எடுத்தாச்சு. ஸோ இது எல்சிஎம். அண்ட் இந்த இடத்துல ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும், நம்ம எது கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 இடத்துலையும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லா 3 இடத்துலையும், இந்த இடத்துல 3 இடம், ஏன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே 2 இங்கே 2 இங்கே 2, இதில் எல்லாத்துலேயும் கம்மியாக இருக்கிறது 2 பவர்ல 1. அந்த 2 பவர்ல 1 இன்டு 3 செக் பண்ணும்போது 3 பவர்ல 1 தான் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த 3 எடுத்தாச்சு. இப்போ 2 3s are 6 ஆயிடுச்சு. இங்கே ஹெச்சிஎஃப் வந்து 6 அண்ட் இந்த 2 கியூப்ன்றது ஒரு 8 இன்டு 3 ஸ்கொயர் அப்படின்றது ஒரு 9 இன்டு ஒரு 5. ஸோ 9 5s are 45. இந்த 45 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 5s are 44 4 8s are 32 plus 4 is 36 360. இந்த வேல்யூ எவ்வளோ வந்துருக்குன்னா 360. ஓகே, 48 8 இது ஒரு 9 8 9s are 9 5s are 45 போட்டேன். 8 மல்டிப்ளை பண்ணோம், 360 வந்துச்சு. ஓகே 360. இப்போ இந்த எல்சிஎம்மையும் இந்த ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, கொடுத்துருக்க இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சராக இருக்கணும். இப்போ இந்த எல்சிஎம் எவ்வளோ நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 360. இந்த ஹெச்சிஎஃப் எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதே வேல்யூ 6 is equal to இந்த 3 நம்பர்ஸ் என்னன்னா ஒரு 6 ஒரு 72. ஸோ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம், ஒரு 6 ஒரு 72ங்களா இன்ட்டு ஒரு 120. இப்போ என்ன பண்ணோம், இந்த 6ஐயும் அந்த 72 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 6 2s are 12, ரிமைண்டர் 1. 6 7s are 42 plus 1 is 43. 432 ஒரு 120 மல்டிப்ளை பண்ணணும்.
ஓகே 432 into 120க்கு நான் வந்து 12 எடுத்துக்கிறேன், கடைசியாக இந்த ஜீரோவை இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8 ஆயிடுச்சு. 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே அந்த 432, இந்த இடத்துல ஒரு 4, இங்கே ஒரு 8, இங்கே 11, இங்கே 1, 5184 ப்ளஸ் இந்த ஒரு ஜீரோவை இன்க்ளூட் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு 51840. ஸோ 51840 இந்த வேல்யூவும் இதே மல்டிப்ளை பண்ணால் ஒரே வேல்யூ வரணும், பட் வராது. 6 zeros are 0, 6 6 are 36, 3 6 3s are 18 plus 3 is 21. 2160 அப்படின்றது 51840க்கு ஈக்குவலன்ட் இல்லை. இந்த இடத்துல இருக்கிறதே 2160 தான், இந்த இடத்துல 51840 வந்திருக்கு. ஸோ கண்டிஷன் மேட்ச் ஆகல. எதனால அப்படின்னா 3 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் இருக்கப்ப அந்த 3 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரும் அந்த 3 நம்பர்ஸ்க்கான எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலண்ட்டாக இருக்காது. பட் இன் கேஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு 2 நம்பரையும் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஆன்சரும் 2 நம்பருக்கான எல்சிஎம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸசைஸ் 1.1ல் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம சம்ஸ் என்னென்னலாம் சால்வ் பண்ணணுமோ அதே மெத்தட்ஸில் தான் எல்லாமே இருக்கும். அதில் எது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறனோ அந்த சம்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஓகே, ஸோ சம் வந்து எந்த நம்பர் எடுக்கலாம்னா எக்ஸசைஸ் 1.1 அப்படின்றது அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ்பிரஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ப்ரைமால் அந்த நம்பர் பிரிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ரெண்டாவது வந்து ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பேர்ஸ், அதாவது எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராடக்டான நம்பர்ஸ். நான் இப்போ சொல்லிக் கொடுத்தல இந்த மூணு நம்பர் இல்லாமல் அதுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மெத்தடில் அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் பை அப்ளைங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 12, 15, 21 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸை நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 2, 3, 5 டிவிசர் எடுத்துகிட்டு ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. 3 வச்சும் எல்சிஎம் என்ன ஹெச்எஃப் என்ன செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கொடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க, மெத்தட்ஸ் மட்டும் வேறு இருக்கும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ், அது செகண்டு. தேர்ட் ஒனுக்கு நீங்கள் டேரெக்டாகவே பிரிக்க போகிறீங்க, அது. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் ஹெச்சிஎஃப் 9 கொடுத்துட்டாங்க. 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் வந்து 9 அண்ட் எல்சிஎம் வந்து ஃபைண்டுன்னு கேட்டிருக்காங்க, அது ரெண்டுத்துக்கான எல்சிஎம். ஸோ கிவன் தட் 306க்கும் 657க்கான ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது எது ஈக்குவலண்ட்டாக இருக்கும்? இந்த கொடுத்துருக்க ஃபோர்த் கொஸ்டின் சொல்கிறேன், 306 into 657 அதை மல்டிப்ளை பண்ணால் அது ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அவங்க ஆல்ரெடி கிவன் தட் அதோடைய ஹெச்சிஎஃப் 9ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுற அந்த ஆன்சரை 9ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் எல்சிஎம். ஸோ சிம்பிள் ஒன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா செக் whether the 6 power n can end with the digit 0ன்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4 power n எழுதணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கண்டிஷன் தான். இந்த 6 அப்படின்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர் 2, 6 எப்படி நம்ம பிரிப்போம் அப்படின்னா ஒரு 2வும் ஒரு 3யும். ஸோ 2 3s are 6. இப்போ இந்த 2 power 6 power nன்றது ஒரு வேல்யூ, இந்த வேல்யூக்கு மேலே ஹோல் பவரில் n இருக்கும். இந்த 2வும் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0ன்ற வேல்யூ வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து இதுக்குள்ள 5 இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல 0 வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக we will go with explain why 7 into 11. Sixth question, 7 into 11 into 13 plus ஒரு 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இந்த கொஷின் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியராக புரியும், ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு டிலே ஆகும். 7 into 6 அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக மறுபடியும் சொல்லிடுறேன். இனிஷியல் ஸ்டெப்லேருந்து நான் இதை உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்துடுறேன். 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர் காம்போசிட் நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் வை. இங்கே கொடுத்துருக்க இந்த ஒரு டேமும் காம்போசிட் நம்பர் அப்படின்றது எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க ஏன் அப்படின்றதுக்காக. சரி, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமையும் ஒரு காம்போசிட் நம்பரும் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ நான் எடுக்கிறது இந்த நம்பர் வந்து ப்ரைம். இந்த 5ஓட ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 1s தான் 5. இதை மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ
இப்போ இதோடைய ஃபேக்டர் வந்து 1ன்னு நான் சொல்கிறேன். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், 5/5, 5 5 டிவைட் பண்ணால் 1. இந்த 5க்கு இந்த 1 தவிர வேறு எந்த ஃபேக்டருமே இல்லை. அதே மாதிரி 3 எடுத்தாலும் 3 1s are 3. இந்த 3 இங்கே கொண்டு போனோம்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் வந்து கொண்டு போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 3/3யோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கன்ஃபர்மேஷன் எதை வச்சு பண்ணுறோம்னா, இந்த 1 வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அப்போது ஒரு நம்பரை பிரிக்கவே முடியல, அந்த நம்பருடைய ஃபேக்டர் 1 தான், அதை தவிர்த்து அந்த நம்பர் எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது, அதை தவிர்த்து அந்த நம்பரை எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் வராது. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 3 × 1ன்றது 3, 3யை 3ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். கண்டிஷன் புரிஞ்சுச்சிங்களா? 3யை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும் அந்த நம்பர். அப்போ நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம், வெறும் 1ஆல் தாங்க 3யை மல்டிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த 3யை அதே 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் காமனாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1. இந்த இடத்துல நம்ம 6 எடுத்தோம் அப்படின்னா 6 வந்து இன்டூ 1 சொல்லலாம், 6 1s are 6ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 3 2s are 6ன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த 6 அப்படின்றது 6ஆல் டிவைட் பண்ணால் 1, அதுவே இந்த 6ஐ நீங்கள் இந்த 3யை கொண்டு போனீங்கன்னா டிவைட் பண்ணால் 2 ஆகிடும். இல்லை இந்த 2வை கொண்டு போய் 6ஐ வந்து டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 ஆகும். இந்த இடத்துல இவங்களுடைய ஃபேக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்கிறார்கள். அப்போ ஒன்றுத்துக்கு மேற்பட்ட ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது ஒரு காம்போசிட் நம்பர். அதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஒன்றுத்துக்கு மேற்பட்டு, அதாவது 1ஐ தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்டர் வந்தாலும் அது ஒரு காம்போசிட் நம்பர். இல்லை வெறும் 1 மட்டும்தான், பிரிக்கவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் 29 எடுத்தோம், அந்த 29ன்ற நம்பரை வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது, அதே 29ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். அதோடைய ஃபேக்டர் வந்து 1. 29ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 29 கிடைக்குமே தவிர வேறு எந்த ஒரு நம்பரால் 29, ரெண்டு நம்பர்ஸ் வேறு எந்த ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 29 வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்தோம்னா 2 3s are 6 எழுதலாம், 6 1s are 6ன்னு எழுதலாம். பட் 29 1s are 29 தான் எழுத முடியுமே தவிர வேறு ஏதாவது ரெண்டு நம்பரால் எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 13ஐ வெளியில் எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த 7 × 11 × 13 ப்ளஸ் இந்த இடத்துல 1 ஆயிடுச்சு. சிமிலர்லி அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் நம்ம 13 வெளியில் எடுத்துக்கலாம். 13 எடுத்துட்டோம் வெளியில். ஸோ 7 11 இருக்கும், இந்த இடத்துல 13 1 ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்குது, அதனால் இந்த 5ஐ காமனாக எடுக்கிறேன். 7 × 6 × 5 எடுத்துட்டோம், 1 ஆயிடும். × 4 × 3 × 2 × 1 ப்ளஸ் ஒரு 1. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன், இது ஒரு பார்ட்டு, ப்ளஸ் இது ஒரு பார்ட் இருக்குது, இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, ப்ளஸ் இது ஒரு பார்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டு இடத்துல 5 காமனாக இருக்கனால 5 வெளியே எடுத்தோம். இந்த 7 6 இந்த இடத்துல 1 ஆயிடுச்சு, 4 3 2 வந்துடுச்சு, அந்த 1 வந்துடுச்சு, ப்ளஸ் அந்த இடத்துல ஒரு 5 வந்து அதை எடுத்தாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே ஒரு 77, இந்த 77 கூட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன ஆகும்னா 13 × 77 1, 77 × 1 77 + 1 78 ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் இது வந்து 5, 7 6 are 42, 42 × 1 42. சரி, இது வரைக்கும் 42 ஆயிடுச்சு. ஒரு இன்ட்டு இருக்கு. 4 3s are 12, 12 2s are 24, ஒரு 24 ஆயிடுச்சு. இந்த 24 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே 24 தான். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 2s are 8, 4 4s are 16, 2 2s are 4, 2 4s are 8. 8 10 1 10 1008 8 10 1. இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது, ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு 1009 ஆகும். இப்போ இது வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 6 7s are 42 போட்டோம், 4 3s are 12, 2s are 24 ஆயிடுச்சு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 4 2s are 8 16, 4 8 ஆயிடுச்சு. 8 10 1 9 10 ஆயிடுச்சு. 1008 கூட ஒரு 1 ஆட் பண்ணோம், 1009. இப்போ இந்த 1009 கூட இங்கே ஒரு 5 வந்து இருக்கு.
நான் சொன்ன கண்டிஷனில் இப்போ செக் பண்ணலாம். இந்த 5 அப்படின்ற ஒரு நம்பர் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 5 வரும். வேறு ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 வராது. பட் 6 அப்படின்ற நம்பரை நம்ம 2 × 3 போடலாம். அதே மாதிரி இந்த 6 அப்படின்ற நம்பரை 1 × 6 எழுதலாம். இல்லை 6 1s are 6 உங்களுக்கு புரியணும்னா இது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இந்த நம்பரை 6 1s are 6 எழுதலாம், 3 2s are 6 எழுதலாம். இந்த 1 தவிர்த்து இன்னொரு நம்பர் இங்கே வந்துருக்கு வேற ஆல்டர்னேட்டா. பட் இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னா 5ன்ற ஒரு நம்பர் இங்கே வந்திருக்குங்களா. அப்போ 5ஐயும் 1009ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். கண்டிஷன் 1. இந்த நம்பர் 13 ஒரு 78 இருக்கு. 13ஐயும் 78ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கண்டிப்பாக 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ 13ஆலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகும், அதே நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் டிவிசர். இந்த இடத்துல டிவிசர்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று 13 இன்னொன்று 1. இந்த இடத்துல டிவிசர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து 5 இன்னொன்று வந்து 1. எனக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ஒரே ஒரு 1 மட்டும்தான் ஃபேக்டராக இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ அதை நான் ப்ரைம் நம்பர் சொல்லலாம். பட் இந்த இடத்துல டிவிசர் ஒரு 13 இருக்குது, ஒரு 1 இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிவிசர் ஒரு 5 இருக்குது, ஒரு 1 இருக்குது. ஸோ மோர் தென் 1 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஹேஸ் டு பி காம்போசிட் நம்பர். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியாமல் இருக்கும். பட் இந்த மெத்தடில் இட் வில் பிகம் மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய தியரம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.